ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் அப்படின்றதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் அப்படின்றத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரேண்டமாக, அதாவது நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சாய்ஸ் பேஸ் பண்ணி இது எடுத்துக்கிறதுக்காக நம்ம ரேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்குமே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ஆர்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல வந்து லென்த் கொடுத்துக்கலாம், ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதில் வந்து ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லெட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் பஞ்சுவேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ்கி லெட்டர்ஸ்னால் என்னென்னா நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்கும், கலந்து இருக்கும். அந்த மாதிரி லெட்டர்ஸு. டிஜிட்ஸும் நமக்கு தெரியும், 0 1 2 3 4 5 6 7 8 9, அதை தான் நம்ம டிஜிட்னு சொல்லுவோம். பஞ்சுவேஷன் டாட்டு, கமா, கோலன், எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ஆடிங், இந்த மாதிரி இதுதான் வந்து பஞ்சுவேஷன் சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பாருங்க, பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதில் வந்து நம்ம கான்கனெக்ட் பண்ணுறோம். என்ன கான்கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸு, டிஜிட்ஸு, பஞ்சுவேஷன் இது எல்லாமே எனக்கு கலந்து வரணும். மோஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான பாஸ்வேர்ட்ஸில் நம்ம இந்த செட்டப்பில் கிரியேட் பண்ணோம்னா தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கான்கனெக்ட் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் கொடுக்குறோம், ஏன்னா நமக்கு லென்த் வேணும் இல்லையா. ஸோ நம்ம ஃபார் லூப்பில் கொடுத்து அடுத்தடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். நம்ம வந்து திரும்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றோம். அது வந்து உங்களுக்கு எத்தனை லெட்டர்ல பாஸ்வேர்டு வேணுமோ அது நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்க, பிரிண்ட் ஜென்ரேட் பாஸ்வேர்டு இங்க லோட் பண்ணிருக்கிறத இந்த இடத்துல கால் பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 12 டிஜிட்ல எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 12 டிஜிட்ல வந்துடுது. இல்லை எனக்கு வேணும், எனக்கு ஒரு 4 லெட்டர்ல போதும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ல வந்துடுது. ஸோ இல்லை எனக்கு இந்த 4 லெட்டர் எனக்கு வேற பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்க அகைன் ரன் பண்ணும்போது இது மாறிட்டே இருக்கும் பாருங்களேன். சாரி, அகைன் மாறிக்கிட்டே இருக்கு. 1 2 3 4 இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இது எனக்கு ஒரு 15 லெட்டர்ல பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா நமக்கு 15 லெட்டர்ல இந்த பாஸ்வேர்ட் வேணும், எனக்கு வேற பாஸ்வேர்ட் வேணும், இது வேணாம் வேற வேணும் அப்படின்னா நீங்க மாத்திட்டே இருக்கலாம். ஸோ இப்போ 2 லெட்டர்ல போட்டு பார்க்கலாம் எரர் வருது என்னன்ட்டு. வருது, அப்பயே நமக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா. ஸோ நம்ம இப்படிதான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோம் பைத்தானை யூஸ் பண்ணி. ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.